ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கத்திரிக்காய் போட்டு ஒரு ஆளானம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 3ஐயும் ஒன்றா போட்டு வதக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போனதும் நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் போடணும். இது நல்ல கலர் கொடுக்கும். இப்போது தக்காளியை சேர்த்து வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற ப்ரான், அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காவை சேர்த்து வதக்கணும். ப்ரானும் கத்திரிக்காயும் நல்ல மசாலாவோட மிங்கிள் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான மசாலா சீரகத்தூள் தான் நம்ம இதுக்கு அதிகமாக சேர்க்கணும். 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்து வதக்கணும். இப்போது ஒரு ஆளும் கத்திரிக்காயும் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன்னு. இப்போது மூடி போட்டு ஒரு கொதித்ததும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது ஆணம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த டைமில் நான் அரை தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கணும். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு. இப்போது ஆணம் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு சேர்க்கணும். எங்கள் ஊரில் எல்லா ஆணத்துக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றுவோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானது கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குனது. வெங்காயம் இந்த மாதிரி கருகருன்னு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த கலவையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஆணத்து மேலே ஊற்றிடுவோம். ஃபைனலாக கத்திரிக்காய் போட்ட ஒரு ஆளானம் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சோத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும்.